வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தன் மனைவி தன்னை பற்றிய அவதூறு கருத்துக்களை நிறைய பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அந்த அவதூறு கருத்துக்களை தன் மனைவி பரப்புவதை தடுத்து நிறுத்த வேண்டும், தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரவி மோகன், நடிகர் ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கார். உடனே நீதிபதியும் கூப்பிட்டு விசாரிச்சு, எப்பா அவரை பற்றி நீ எதுவும் அவதூறு சொல்லிக்க வேண்டாம், அவரும் உன்னையை பற்றி எந்த அவதூறும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு உட்காந்து மத்தியஸ்தம் பண்ணி, சரி ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் அவதூறு கருத்துக்களை கூறிக்கொள்ள விரும்பவில்லை, மற்றபடி அவதூறாக பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரவி மோகன் ப்ளஸ் ஆர்த்தி. அத்தோடு இதுக்கு முன்னாடி என்னென்ன கருத்துக்களை நடிகர் ரவிமோகன் என்னென்னத்தை ஆர்த்தியை பற்றி அவதூறாக பேசினாரோ, மற்ற ஆர்த்தி நடிகர் ரவிமோகனை பற்றி என்னென்ன அவதூறாக பதிவிட்டாரோ அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்ற ஷோ எங்கெங்கே சமூக வலைத்தளங்கள் பதிவிட்டு அதெல்லாம் நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி இருவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அவதூறான சம்பந்தப்பட்ட கருத்துக்களை யாரும் பரப்பக்கூடாது சமூக வலைத்தளங்களில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதிபதி அவங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. பொதுவாக இதை பார்க்கக்கூடிய சமயத்தில் அவதூறு கருத்துக்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க தான் ஃபஸ்ட்டு டைவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டு, ரவிமோகன் எனக்கு விவாகரத்து தர வேணும்னு சொல்லி போட்டு ஆர்த்தி சம்பந்தப்பட்ட வகையில் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. மற்றபடி ஆர்த்தி அப்படிலாம் கிடையாது, அவர் எங்களை விட்டு சென்று விட்டார், இரு மகன்களும் தவித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சில அவதூறான கருத்துக்களா உண்மையான கருத்துக்களா, இப்போ தான் அவைகளெல்லாம் அவதூறான கருத்துக்களாக இருக்கலாம் அப்படின்னு நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி மேலே சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அப்புறம் இவர்கள் ஆர்த்தி சம்பந்தப்பட்ட வகையிலையும் கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் ரவிமோகனும் பலவிதமான அவதூறான கருத்துக்களை ஆர்த்தி மீது பரப்பி இருக்கின்றார். இவர் சும்மா கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அவங்க அம்மா வகையில் சுஜாதா விஜயகுமார் வகையில் என்னை அடிமையாக வைத்திருந்தார்கள். 3 படம் அடங்கமறு, மற்றபடி பூமி சோன்ஸ் இந்த மாதிரி படங்கள் நிறையா லாபங்களை கொடுத்தது, என்கிட்ட சரியாக கணக்கு காட்டவில்லை என்ன, மற்றபடி என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணி கொடுத்தேன், நஷ்டம்னு சொன்னாங்க. அப்புறம் பிறகு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கும் நஷ்டம்னு சொன்னாங்க. பிறகு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க, திருப்பியும் நஷ்டம்னு சொன்னாங்க. அப்புறம் அது சம்மந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட மறைமுகமாக கேட்கக்கூடிய சமயத்தில் 3 படத்துலையுமே அற்புதமான லாபம் இருக்குதுங்க, இவங்க உங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க சொல்ல ஏறிக்கிச்சு ரவிமோகனுக்கு. அப்புறம் தாறுமாறா அறிக்கை, மற்றபடி கெனிசா பிரான்சிஸ் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தொடர்பு அப்போ தான் வெளிப்படுது. அப்போ ஆர்த்தி சொல்கிறார், ரவிமோகனுடைய மனைவி ஆர்த்தி சொல்கிறார், இந்த மாதிரி 3ஆம் நபரை அவர் வைத்து கொண்டிருக்கின்றார், மற்றபடி எங்களை தவிக்க விட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்லி, இப்படி ஆளாளுக்கு ஒரு இது சம்மந்தப்பட்ட வகையில் போன ஒரு 10 நாளைக்கு முன்னால் சுஜாதா விஜயகுமார் ரவிமோகன் மீது ஒரு அறிக்கை, அது அவதூறு இல்லையா யாருக்கு தெரியுமா, அது அவரவர்களுக்கு தான் தெரியும். நடிகர் ரவிமோகன் சொல்றார், என் மனைவி ஆர்த்தி என் மீது அவதூறாக பதிவிட்டு கொண்டிருக்கிறார், அவர்களை அதை அவதூறு கடைகளுக்கு தடை விதிக்க வேண்டும்னு. அவர் எந்த அளவுக்கு அவதூறு பதிவிடுறான்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரவிமோகன் எந்த அளவுக்கு ஆர்த்தியை பற்றி பதிவிடுறான்னு சொல்லிட்டு ஆர்த்திக்கு தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரவிமோகனும் கெனிசா பிரான்சிஸை ஆமாம் கள்ளக்காதலியா மற்றபடி என்ன வச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர்கள் ரகசிய திருமணம் நடந்ததா அப்படிங்கலாம் ஒன்றும் கிடையாது. அதன் அடிப்படையில் அவர் சம்மந்தப்பட்டவை நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, அந்த கெனிஸ் பிரான்சிஸ் சும்மா ஒரு அந்த அம்மா ஒரு
சைக்காரிஸ்ட்டு, மற்றபடி வந்து ஒரு தெரபிஸ்ட் நிறையா பண்ணிகிட்ருக்கேன் ஹீலிங் சம்மந்தப்பட்ட வகையில். அதனால் வந்து அவரை வச்சு நான் வந்து மெட்ராஸில் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னார். இப்போ என்னடானா அவளை விட முடியாத ஒரு துணையாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல். அப்போ இதில் யார் வந்து அவதூறாக சொன்னார் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் ரவிமோகன் ஆர்த்தி மீது அவதூறு சொல்கிறாரு, ஆர்த்தி ரவிமோகன் மீது அவதூறு சொல்கிறார். மற்றபடி 2 பேருமே வந்து உண்மையே சொல்லவில்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் வந்திருக்கு. இதெல்லாம் விட சுஜாதா விஜயகுமார் ரொம்ப அவங்க மாமியார், ரவிமோகனுடைய மாமியார் ஆர்த்தியுடைய அம்மா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது வந்து இன்றைக்கி நான் அவர் மேலே மரியாதை வைத்திருக்கேன், அவர் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக தான் பேசி, மற்றபடி வந்து அவர் நினைப்பதை போல் நாங்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது, 5 பைசா கூட கடனுக்காக அவரிடம் நாங்கள் ஜாமீன் பெறவில்லை, மற்றபடி எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கடன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவில்லை. அவர் சொல்வது ஒரு அப்பட்டமான ஒரு கருத்து, அவதூறான ஒரு கருத்து, போய் மற்றபடி வந்து அந்த மாதிரி இருந்திருந்தால் என்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு போட்டு அவரு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக கெனிஸ் பிரான்சிஸ் அந்த அம்மா ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, என் மேலே வந்து யாரும் பழி சுமத்தாதீர்கள் என்ன அப்படின்னு போட்டு அது ஒரு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்யாணத்துக்கு வர்றாங்க, கெனிசா பிரான்சிஸும் நடிகர் ரவிமோகனும். ஆமாம், இத்தனைக்கு வந்து விவாகரத்து சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து ஆர்த்தி சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து வழக்கு போயிட்டுருக்கு. ஒரு வழக்கு போயிட்டுருக்க சமயத்தில் எதற்காக அவசரப்பட்டு நடிகர் ரவிமோகன் வந்து லிவிங் டுகெதரா, மற்றபடி வைப்பாட்டியா, மற்றபடி கள்ளக்காதலியா, எதற்காக கைகோர்த்து வந்து ஒரே உடையில், அது வந்து அவருக்கு வந்து 2.25 லட்சமோ 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு கடிகாரம் வாங்கி கொடுத்துருக்கிறார். அதையும் கட்டி கொண்டு ரவிமோகன் வந்து கல்யாணத்தில் கலந்துக்கிறார். 2 பேர் பட்டு சட்டை வேட்டி ஜம்முன்னு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் கெனிசாவை எவ்வாறு நம்புவது, கெனிசா பிரான்சிஸ் எவ்வாறு நம்புவது, எம்மில் பழி சுமத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆர்த்தி சொல்கிறத பார்த்தா உண்மையாக தெரியுது, நடிகர் ரவிமோகன் சொல்கிறத பார்த்தா பொய்யா தெரியுது, சுஜாதா விஜயகுமார் சொல்கிறத பார்த்தா அது ஒரு வகையில் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது குழப்பமாக இருக்குது. இப்படி ஆளாளுக்கு வந்து அவர்களுக்குள்ளதான் வந்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு வகையும் சமூக வலைத்தளங்களில் எந்த ஒரு விஷயத்தில் யூடியூப் ஆகட்டும், மற்றபடி இன்ஸ்டாகிராம் மட்டும் யாராக இருந்தாலும் அவதூறுகளை பரப்புவதே இல்லை. ஆமாம், அது நீதிபதி ஐயாவாங்கிறது உத்து பார்த்தாலே தெரியும். இவங்க தான் வந்து ஒருவருக்குள் அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து மறைமுகமாக இருந்துவிட்டு போக வேண்டியதான். எதுக்கு வந்து அறிக்கை வெளியிடுறாங்க? நடிகர் ரவிமோகனை பார்த்து நான் கேள்வி கேட்கின்றேன், கெனிசா பிரான்சிஸை பார்த்து கேள்வி கேட்கின்றேன், ஆர்த்தி ரவியை பார்த்து கேள்வி கேட்கின்றேன், சுஜாதா விஜயகுமாரை பார்த்து கேள்வி கேட்கின்றேன். 4 பேரை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். எதுக்கு நீங்கள் ஏன் பப்ளிக்காக வெளியே அறிக்கை விடுறீங்க? இந்த இப்போ ஏஆர் ரஹ்மான் சம்மந்தப்பட்ட வகையில் கூட ஒரு டைவர்ஸ் ஷோ அந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டாங்க. இவரும் 30 வருஷம் முடியாமல் இப்படி ஒரு விஷயமா போட்டு அவர் ஆதங்கமாக அவர் வெளிக்க விடுறாரு. அப்புறம் அது சம்மந்தமாக பேசத்தான் செய்வாங்க. தனுஷா இது நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா சம்மந்தப்பட்ட வகையில் அப்படி தான் போச்சு. பப்ளிக், அதாவது வெளிப்படையாக வரக்கூடிய சமயத்தில் 4 பேர் பேசத்தான் செய்வாங்க. அது இப்போ வந்து உங்களுக்குள்ளே அதை முடிச்சுக்குங்க. நீங்கள் வந்து பப்ளிக் ஃபிகர் தான் 4 பேரும் இல்லைன்னு சொல்ல வரல. கெனிசா பிரான்சிஸ் ஆகட்டும், மற்றபடி ரவிமோகன் ஆகட்டும், ஆர்த்தி ஆகட்டும், சுஜாதா விஜயகுமார் ஆகட்டும், பப்ளிக்கான ஃபிகர். ஒரு திரையுலகில் இருக்கின்றீர்கள், 10 பேருக்கு தெரிந்த நபர், 1000 பேரோடு கலந்து உறவாடக்கூடிய நபர், சினிமா திரைகளில் தோன்றிய நபர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள பூட்டி வச்சுக்க வேண்டியது. எதுக்கு அறிக்கை வெளியிடுறீங்க? பத்திரிகை கூப்பிட்டு ஏன் பேட்டி கொடுக்குறீங்க? 4 பேரையும் பார்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பத்திரிகை கொடுத்து எதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க? அவன் அந்த மாதிரி பண்ணிட்டா, உடனே இந்தம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, உடனே கென்சி பிரான்சிஸ் என் மீது பழி சுமத்தாதீர்கள் அப்படி எதுக்கு நீங்கள் இப்போ இது கொடுக்குறீங்க? இந்த இப்போ கூட கெனிசா பிரான்சிஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. ஆமாம், சமூக இதில்
இன்ஸ்டாகிராமில் அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது நான் கமாண்ட்ஸ் ஆஃப் செய்து வைக்க மாட்டேன். அந்த அம்மா என்ன அறிக்கை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. அந்த அம்மா அதை படிக்கக்கூடிய சமயத்தை நமக்கே புரியல. எங்கும் ஓடவும் மாட்டேன், மறைப்பதற்கு எதுவும் இல்லை, என் செயல்களை கேள்வி கேட்டும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு யாருக்குன்னு தெரியல, ஆனால் அதை என் முகத்திற்கு நேராக கேளுங்கள். அதை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என் பக்க உண்மையை சொல்ல தயாராக இருக்கிறேன். எங்கே சொன்னீங்க? இல்லையே. முதல்ல கேட்டதுக்கு பழி சுமத்துற மாதிரி சொன்னீங்க. அப்புறம் பார்க்குறப்ப கை கோத்து போய் உட்காடுறீங்க. எனக்கு அவரு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்படிங்கிறப்ப என்னத்தை நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க? கெனிசா பிரான்சிஸை பார்த்து சொல்லி எல்லாமே பொய்யா தான் நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஒருவரின் பொய்யை நீங்கள் உண்மை என நம்புவதை எடுத்து சொல்லுகின்றேன். தற்போது நடக்கும் எதற்கும் நான் காரணியாக இருந்தால் தயவு செய்து என்னை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லுங்கள். காரணி தானே ஏமா, எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம்னு சொல்லிவிட்டு ஆர்த்தி சொல்கிறாங்க. ஏன்னா மற்றபடி நீங்களே ஜோடி போட்டு போகக்கூடிய சமயத்தில், பப்ளிக்காக இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் காரணிங்கிற மாதிரி தானே எதிர்த்தரப்பு சுஜாதா விஜயகுமார் மற்றபடி ஆர்த்தி எடுத்துக்கொள்வாங்க. அதே நேரத்தில் நான் ரொம்ப நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பெண், என் பக்க உண்மையை மட்டும் ஏன் யாருமே பார்ப்பதில்லை? உன் பக்கம் என்ன உண்மை இருக்கு? இடையில பாடகி சுசித்ரா அந்தம்மா பலவிதமாக சொல்கிறாங்க. ஆமாம், கெனிசா பிரான்சிஸ் என்கிட்ட பேசுனாங்க. ஏன்னா ரவி மோகன் ரொம்ப டிசார்டராக இருந்துக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிற கான்செப்டாக பேசுகிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நடிகர் தனுஷ் தான். ஏன்னா திருட்டுத்தனமான ஒரு கள்ள உறவில் ஆர்த்தி இருக்கிறாங்க. தனுஷுக்கு ஆர்த்திக்கும் உறவு தொடர்பு இருக்குது. ஏன்னா மற்றபடி எந்த ஒரு படப்பிடிக்க ரவி மோகன் போனார் அப்படின்னா அவருக்கு தெரியாமல் ஒரு திருட்டுத்தனமாக ஒரு பார்ட்டிக்கு போய் ஆர்த்தி கலந்துக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இது நடிகர் ரவி மோகனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், கெனிசா பிரான்சிஸ் என்கிட்ட தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டார். ரவி மோகன் நல்லவர், அவருக்கு நான் உதவி செஞ்சு சொன்னார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நடிகர் தனுஷ் தான் அப்படின்னு போட்டு அந்தம்மா பாடகி சுசித்ரா பேட்டி கொடுக்குறாங்க. அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே நேரத்தில் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லப்படக்கூடிய நடிகர் தனுஷை பற்றி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் அவதூறாக அப்படிங்கிற எப்படி இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தெரியல. இவங்க தான் தனக்கு தானே அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய சமூக வலைத்தளங்களில் எந்த ஒரு விஷயமும் அவதூறு கருத்துக்களை பரப்பவில்லை. நாம் நீதிபதி ஐயா ரொம்ப நோட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பாயிண்ட்டை. இவர்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்களா? இது என்னது? இதாக என்ன இவர்களுக்குள்ள ஒரு விஷயத்தை எதுக்கு அறிக்கை விடணும்? உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள முடிச்சுட்டு போக வேண்டியதானே? 4 செவத்துக்குள்ள 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டு போட்டு நீங்கள் எதுக்கு அறிக்கை வெளியிடுறீங்க? தனுஷா இருக்கட்டும், மைத்தோட ஐஸ்வர்யா ராய் இருக்கட்டும், அப்பெல்லாம் யாரும் அறிக்கை விடலையே. இப்போ சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் மற்ற அவங்களாம் கூட அறிக்கை விட்டாங்க. அந்த அம்மா கூட சாயிராபான் கூட அறிக்கை விட்டுச்சு, வக்கீலை வச்சு. அதே மிகப்பெரிய ஒரு தவறு தான். பப்ளிக்காக வரக்கூடிய சமயத்தில் பப்ளிக் 4 கேள்வி கேட்கத்தான் செய்வான். நீங்கள் எதுக்கு பப்ளிக்காக வர்றீங்க? அதான் நான் கேட்கக்கூடிய ஒரு பப்ளிக்கான ஒரு கேள்வி, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் அந்தம்மா சொல்கிறாங்க, ஏன்னா கெனிசா பிரான்சிஸ், என் பக்கம் உண்மையை மட்டும் ஏன் யாருமே பார்ப்பது இல்லை? உங்களின் சாபம், பாடி ஷேவிங், திட்டு, பொய்யான குற்றச்சாட்டு மற்றும் கொலை மிரட்டலாக எனக்கு என்ன நடக்கிறது என யாராவது யோசிக்கிறீர்களா? கொலை மிரட்டல், மற்றபடி சாபம், மற்ற என்ன இருந்தாலுமே சரி, அந்த மாதிரிலாம் பல விதம் பேசத்தான் செய்வாங்க. ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி இருக்கக்கூடிய நீ எதுக்கு தேவையில்லாமல் தலையிடுற அப்படின்னு எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. இது நார்மலான ஒரு கேள்வி தான். இதெல்லாம் அவதூறே கிடையாது. நார்மலான ஒரு கேள்வி தான். ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு 3ஆவதா நீ எதுக்கு உள்ள நுழையிற? அதைத்தான் ஆர்த்தியும் கேட்குறாங்க. கெனிசா பிரான்சிஸும் அது சம்பந்தமாக பேசியிருக்காங்கல்ல. ஆமாம், சாபம் விடுறாங்க, மற்றபடி பொய்யான குற்றச்சாட்டு, கொலை மிரட்டல் விடத்தான் செய்வாங்க. நீங்கள் எதுக்கு அடுத்தவங்க குடும்பத்தில் உள்ள நுழையிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்புறம் சட்டப்படி உங்களுக்கு எல்லாம் நடக்க போது நான் பார்க்க விரும்பவில்லை. மற்றபடி நெகட்டிவ் விஷயங்களை வைத்து கமாண்ட் செய்வதுடன் வெறுப்பை பரப்பும் உங்கள் அனைவரையும் நான் சிவன், இயேசு, சாய்பாபா, காளிமாமா, காளியம்மா, அன்னை மேரி, புனித அந்தோணி, நீம் கரோலி பாபா, விநாயகர், அனுமன், முருகன், துர்காமா, லட்சுமிமா மற்றும் என் மூதாதையும் விட்டு விடுகின்றேன். அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை இஸ்லாமிய தெய்வத்தை சொல்லாமல் போட்டாங்க. அல்லாஹ் பார்த்துக்குவார். மற்றபடி தர்காவில், அந்த தர்காவில் இருக்க ஏர்வாடி இப்ராஹிம் சான் பார்த்துக்குவார். மற்றபடி சர்க்கரை பாபா, குளிப்பட்டி சர்க்கரை பாபா பார்த்துக்குவார். என்ன
இந்த மாதிரி சொல்லாமல் போயிட்டாங்க. அது ஒருவேளை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லா கிறிஸ்துவ தெய்வத்தை சொல்லியிருக்கிறாரு, இந்து மத தெய்வத்தை சொல்லியிருக்கிறார். மற்றபடி இஸ்லாமிய தெய்வத்தை சொல்ல அல்லாஹ் பார்த்து கொள்வான்னு சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். என் அழுகையை கேட்டு உதவி செய்யவாங்க. அழுகையை கேட்டு உதவி செய்ய எப்படி வருவாங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. 2 பேர் புருஷன் பொண்டாட்டி ஃபுல்லாக டைவர்ஸ் வாங்கினதுக்கு பின்னாடி நீ போய் நடிகர் ரவி மோகனை காதலிச்சுன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. அவரு இன்னும் டைவர்ஸே வாங்கலை, அப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ. திடீர்னு சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இந்த கெனிசா பிரான்சிஸ் என்ன பண்ணுவாங்க? புரியுதுங்களா? அப்போ நடிகர் ரவி மோகன் விட்டு முடிக்கிடுவார் கெனிசா பிரான்சிஸ். அப்போ என்ன போன அழுதுகிட்டு மீண்டும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க, என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு. புரியுதுங்களா? நடிகர் தனுஷின் ஒரு விளைப்பாடு அந்த கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் எங்கே போனார்னு தெரியல, அவர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஆமாம், பாடகி சுசித்ரா சொன்னாங்க. மற்றபடி இந்த 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்குள் ஒரு அவதூறான கருத்து பரப்பக்கூடிய சமயத்தில் ஒரு 4 சுவத்துக்குள்ளே இருந்தால் பிரச்சனை கிடையாது. வெளிப்படையாக அறிக்கையை விட்டுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு என்னமோ எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் அடிக்கூடிய சமயம் அப்போ சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் என்ற பெயர், நெட்டிசன் என்ற பெயர், மற்றபடி பலவிதமான சமூக ஆர்வலர்கள், பல யூடியூபர்ஸ், மற்ற இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் தன்னுடைய கருத்தை பரப்பத்தான் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு நீதிபதியாக சொல்லியிருக்கிறாங்க, யாரும் தவறான கருத்தை பரப்பக்கூடாது, தடை விதிக்க வேண்டும்னு. அதே நேரத்தில் இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிவிடாமல் இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் கருத்தின் அடிப்படையில் அறிக்கை வெளியிட்டு அடித்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய காலத்தில் அது பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ உடனே இந்த சொன்னது உடனே கெனிசா பிரான்சிஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்களே, இதுக்கு நீதிபதியை என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. 2 பேர்த்தையும் சொல்லிட்டாங்க. ஆனால் கெனிசா பிரான்சிஸுக்கு ஐயா நீதிபதியாக எந்த ஒரு தடையும் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று, இனி வரும் காலங்கள் எந்த பிரபலமாகட்டுங்க, ஒரே வார்த்தை சொல்ல முடியும், உங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை, 4 செவுத்துக்குள்ளே வச்சுக்கங்க, யாரும் தலையிட மாட்டாங்க. ஆமாம், எதுக்கு தேவையில்லாம் பாவம் நீதிபதி அவங்களுக்கு வேலை வைக்கிறீங்க, போலீஸுக்கு ஏன் வேலை வைக்க? உங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டு பிடிக்கலையா உங்களுக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய கருத்து, ஆமாம், வெட்டிக்கிட்டாலும் சரி ஒட்டிக்கிட்டாலும் சரி, யாரையும் கூட்டிகிட்டு போனாலும் சரி ஓடி போனாலும் சரி, அது உங்களுடைய கருத்து. பிறர் அப்படிங்கிற கான்செப்ட் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் அறிக்கை அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய சமயத்தை 4 பேர் பேசத்தான் செய்வான். ஆமாம் ஆமாம், இது நீதிபதி ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கருக்கி யாரும் வெளியிடாதீங்க. உங்களுக்குள்ள பிரச்சனையை முடிச்சுக்கிட்டீங்கன்னா மக்களாக யாரும் தலையிட மாட்டார்கள். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.